இங்க நான் பாக்குற ஒரு டீப்பான ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு கோர் ஏஐ ப்ராடக்ட் எடுத்துட்டு வராங்க, ஏஐ இருந்தா ஃபண்ட் ரைஸ் பண்ணிடலாமா, அதுக்கப்புறம் நான் வந்து ப்ராடக்ட் வந்து இப்போ நான் வந்து சாஃப்ட்வேர் இருந்தா இது பண்ணிடலாமா, நான் ரெண்டுத்தையுமே வந்து நான் டைவர்சிஃபை பண்ணுவேன், ஐ மீன் டெமிஸ்டிஃபை பண்றேன். இப்ப நான் வந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு வராங்கன்னா நான் எப்படி பார்ப்பேன்னா, அது சாஃப்ட்வேர் இல்லாம எப்படி ஒர்க் ஆகுது, அது ஒரு எக்ஸல் சீட்லயே முடிச்சிட முடியுமா, அது ஒரு வாட்ஸ்அப்ல முடிக்க முடியுமான்றதான் ஐ வேலிடேட். ஸோ இஃப் யூ கட் த்ரூ திஸ் நாய்ஸ், அது உண்மையாலுமே செல்ஃப் செக்ஷனல் பிசினஸ் ஆனதா இருந்துச்சுன்னா, அது யூசருக்கு பெயினா இருந்துச்சுன்னா, அது டெக்கு வந்து ஒன்லி வந்து ஸ்கேலிங்க்கு ஹெல்ப் பண்ணுமா, அது அப்படின்றத பார்ப்பேன். அதே மாதிரி ஏஐ எடுத்துட்டு வராங்கன்னா கட் த்ரூ த ரேப்பரா இருந்துச்சுன்னா I don't encourage because sustain ஆகாது. And of course rapper வந்து produces a lot of returns now. அதுவுமே அது கஸ்டமர் சென்ஸா இருக்கா, கஸ்டமர் சென்ட்ரிக்கா இருக்கா, கஸ்டமருக்கு வந்து தேவையா இருக்கா, இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேப்பர் பில்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா மோட் இருக்காது, ஈஸிலி ரீப்ளேசபிள். இப்போ எனி டீப் பாக்கெட் இன்வெஸ்டர்ஸ் வராங்க, இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்றேன், நீங்க வந்து அது இப்போ நீங்க ஓப்பன் ஏயோ இல்லை நீங்க கிளாட வச்சு நீங்க வந்து பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஹிட்டிங் லைக் $5 million ஏஆர்ஆர் உங்களுக்கு வருது, $10 million ஏஆர்ஆர் வருது. இதே உங்களோட ஐடியாவை இன்னொரு ஐஐடிலயோ இல்லை ஒரு ஐஐஎம்லயோ படிச்ச ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் அவர் எடுத்துட்டு போயிட்டு நம்ம பயங்கரமா பிரசன்டேஷன் பண்ணி செகோயாட்ட ஒரு $100 million ஃபண்ட் வாங்குறாரு. ஹவு டு யூ கம்பீட் வித் தெம்?